இனிமேல் சொல்ல மாட்டேன். வேணா வாயில பேண்டேஜ் போட்டு ஒட்டி விட்டு போங்க. இப்படி கழுத்த அளவுக்கு பொறிச்சு வைக்காதீங்கயா. ஏதோ ஒரு வார்த்தையை நான் தப்பா சொல்லிவிட்டேன். அத சத்தம் போடாம அமுக்கிறத விட்டுவிட்டு ஊர் பூரா சத்தம் போட்டு சொல்லியிருக்கேன். ஊர் பூரா சொன்னாலும் பரவாயில்லடா, தாலுக்கா தம்பட்ட போட்டு சொல்லியிருக்கேன். அதுக்கு தண்டனையா 24 மணி நேரம் இங்கே இரு. ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. 24 மணி நேரம் எப்படியா இருக்க முடியும்? கண்டிப்பா இருப்படா, இருப்பேன். நாளைக்கு வந்து பாக்குறேன். நாளைக்கா? சாமி போங்க யா போங்க. எவனாச்சும் காலமா வராமையா போயிருவா. யாருப்பா பின்னால இருந்து உசு உசுங்கிறது? அட முன்னால வாங்க. பொண்ணை பாக்குறப்ப அங்க கரெக்டா வந்து பாக்கணும். கூடவே வந்து கல்லூரி மங்க மாதிரி வாழ்க்கையை மாட்டி விட்டீங்க வைங்க, அவ்வளவுதான். கல்ல எடுத்து மண்டே உடைச்சிரும். உடைச்சி தம்பி கற்பூரத்தை கொடு. என்னது பாம்பை கூட்டிட்டு விளையாட வந்தீங்களா நீங்க? நல்லா கும்பிட்டுங்க. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, நீ இறங்கி வந்து ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, ஒரு போடு போடு பாம்பே. இது ராகம், இது ராஜன். நாகராஜன் வந்திருக்கிறார். நாகராஜப்பா எல்லாரையும் காப்பாத்தப்பா சாமியோ. இங்க கும்பிடுற பார்த்தா கோயில் கட்டிடுவாங்க போல் இருக்கு. ஏய் எல்லாம் உழுந்து கும்பிடுங்கப்பா, கும்பிடுங்க. நாகா கைய கல மாட்டாரா? சாமி கும்பிட்டாச்சு போங்கடா. நான் இப்படியே கூட எடுத்து போறேன். கருக்கல்ல போனவன் ராத்திரி 10 மணி ஆச்சு, இன்னும் வரல. உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? அவன் என்ன குழந்தைய? வருவான். போறவன் சொல்லிட்டுல போகணும். அப்படி என்ன ஜோலியோ வரட்டும். இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்க. வச்சுட்டு போ. அம்மா அம்மா, நம்ம லட்சுமி பால் கறக்காம கத்திக்கிட்டே இருக்குமா. பார்த்தா பாவமா இருக்குங்கம்மா. தெய்வம் இல்லாம அதுகிட்ட யாரும் போக முடியாது. கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுரு. அட பாவி மனுஷா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா அது போய் பெருசா எடுத்துக்கிட்டு சம்பாதிக்க போயிருச்சா? தெய்வராசு ஐயா ஒரு நாயை வளர்த்தா. எப்பா சாப்பிடு. சாப்பிடுப்பா. உன்னதான் காது கேட்கலையா? ஐயா ஊர்ல கிடையாது. அவர் இல்லாத நேரத்துல உனக்கு 3 நேரம் கஞ்சி நான் தாண்டி ஊத்தணும் தெரிஞ்சுக்க. ஓவரா குலைக்கிற ஆள் பார்த்து குலைக்க பிழைக்க சொல்லிட்டேன் நானு. ஒரே ஒரு ஜாக்கெட் எடுத்து போட்டு சட்னி ஆயிருவீங்க. எதை பிடிக்க வர்ற நீ? பாப்பா நீ வெறி எனக்கு பிடிச்சிருக்க கொலை பண்ணிடுவோம் நீ. யோ ஆளாளுக்கு நின்னுட்டு இருக்காதீங்க, நல்லா குனிஞ்சு கொத்துங்க. ஏய் மாரி ஐயா எத்தனை பேரு? ஐயா 14 பேருங்க ஐயா. நாளைக்கு எல்லாருக்கும் என்ன ஜோலிங்க கொடுக்கறது? இதுவரைக்கும் எல்லா ஜோலியும் என்ன கட்டுட்டா செஞ்சீங்க? அவனை கட்டு தானே செஞ்சீங்க. அவன் எப்போ வர்றானோ அதுக்கப்புறம் எல்லாரையும் வர சொல்லு. அது வரைக்கும் ஜோலி எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கட்டும். லட்சுமி என்னமா ரொம்ப அடிபட்டுச்சாமா? நான் தான் அப்பயே கேக்குறீங்களாமா? என்னங்கம்மா ஆச்சு? ஐயா அம்மா மாடு வாக்கிருச்சியா? யாரா அந்த மாட்டிட்டு போக சொன்னது? நீங்களா எதுக்குடா இருக்கீங்க? அந்த மாட்டிட்டு வேற யாரும் போக கூடாதுன்னு தெரியுமில்ல. என்னமா இப்படி பண்ணிட்ட? அப்பா நில்றா. என்னப்பா எங்கடா போயிட்டு வர்ற? நம்ம ராசாத்தி இருப்பா ராசாத்தி. உன்னால வெளியே போய் 10 காசு சம்பாதிக்க முடியுமான்னு விசகன் கேட்டுட்டா. உங்க பிள்ளைங்களாப்பா டப்புன்னு கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 10 ஊர் தள்ளி போய் பார்த்தேன். இந்த மரத்தெல்லாம் லாரியில் ஏத்திட்டு இருந்தாங்கப்பா.
அது அப்படியே லாட்டா பேசி 3 நாளா ராத்திரி பகலா நானே மரத்தெல்லாம் லாரில ஏத்துறேன்ப்பா. நிறைய பணம் கிடைச்சதுப்பா. அந்த பணத்துல தான் டவுனுக்கு போய் உங்களுக்கு வேட்டி சட்டை, அம்மாவுக்கு புடவை கலர் பிடிச்சிருக்காப்பா. அப்புறம் நம்ம தம்பிக்கு அவனுக்கு பேண்ட் சட்டை, அப்புறம் நம்ம பச்சைக்கிளி கூட துணிமணிலாம் வாங்கியிருக்கேன்ப்பா. அது மட்டும் இல்லப்பா, நம்ம மாரிக்கு துணி, எனக்கு வாங்கின வேட்டி சட்டை நல்லா இருக்கப்பா. இந்தாங்கப்பா உங்களுக்கு வாங்கின வேட்டி சட்டை. 10 ஊர் தள்ளி போய் ஜோலி பார்த்தீங்கன்னா பட்டாமணியை மானம் போகாதுன்னு நினைச்சியா? மற்றவங்க நமக்கு வந்து ஜோலி பார்த்தாண்டா பழக்கம். நாம யாருக்கும் ஜோலி பார்த்ததில்ல. ஒரு நாள் நீ வீட்டில் இல்லைன்னா நாய் சோறு திங்க மாட்டேங்குது, மாடு பால் கறக்க மாட்டேங்குது, வேலைக்காரன் ஜோலி பார்க்க மாட்டேங்கிறான். லட்சுமிக்கு மடி கட்டி போச்சு என்ன பால் கறக்கலான்னு சொம்ப எடுத்துட்டு போனா உங்க அம்மாவை உதச்சு வேட்டி வாங்கிட்டு வேட்டி. எதுக்குடா இதெல்லாம்? எதுக்குடா சம்பாதிச்சு சட்டை வாங்கி கொடுத்தா? என்னடா வேட்டி துணி என்னடா பணம்? என்ன வாங்கிட்டு வந்திருக்க நீ? என்னங்க நீங்க? அவன் கட்டிக்கு பருவ விளையாட்ட சொன்னதை வினயமா எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறான். சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இப்படி சத்தம் போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களே. எல்லாம் நீ கொடுக்குற செல்லண்டி. சம்பாதிச்சு வந்துருக்க. சம்பாதிச்சு யாருக்கு வேணுதெல்லாம்? அம்மா ரொம்ப அடிபட்டுச்சாமா? இல்லப்பா, லேசாதான் பட்டுச்சு. அதுக்கு போய் பெருசா காபரா பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, மாடு உங்களை வச்சனால தான் அப்பா அப்படி திட்டிட்டு போறார். இல்லாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருமா. போய் வாமா. அது உங்க புடவைமா. ரொம்ப நல்லா இருக்குப்பா. இது நம்ம லட்சுமிக்காக வாங்கினதுமா. ஏன்பா, என்னப்பா சட்டை காட்டுற? முதல்ல நீ சம்பாதிச்சு வாங்கியிருக்கிற. ஒரு நாளைக்காவது அது உன் உடம்புல இருந்திருக்கலாம். நான் தச்சு தந்திருப்பேன்ல. அப்பாவுக்கு பிடிக்கல, வேண்டாமா. ஏய் டைகர், ஏய் இல்லைன்னு சாப்பிடாம இருந்தியாமே. வா 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 சாப்பிடு வா. பாலை குடி. கூறு கெட்ட மாமா குழம்பு வைக்க சொல்லிச்சே, அதை சுமந்துகிட்டு வரணும்னு சொல்லிச்சா? மாமாவுக்காக இத சுமந்துகிட்டு போனா எப்படி இருக்கும்? போகுது பூங்காத்து, நீ வந்து என்ன காப்பாத்து. ஆசை வச்சு அடங்கவும் இல்லை, சோறு தண்ணி இறங்கவும் இல்லை.
தூங்குறது போது மாசி வந்த பின்னே நீ மாலை கேளு தப்பாது ஆசைகள் சொல்லக்கூடாது ஆசைகள் சொல்லி தீராது சோறு தண்ணி இறங்கவும் இல்லை கூந்தல் கொண்டு என் முகம் துடைப்பது என்று உன் வளையல் உடைந்து முதுகில் கீறல் விழுவது எப்போது உன் முத்தம் பட்டு தேகம் குளிரும் காலம் எப்போது சிறு பிள்ளைக்கு நடுவே நாம் தூங்குறது போ ஆசைகள் சொல்லக்கூடாது ஆசைகள் சொல்லி தீராது ஆசை வச்சு அடங்கவும் இல்லை சோறு தண்ணி இறங்கவும் இல்லை தொண்டைக்குள் மீன் முள்ளாக சிக்கிக்கிச்சு ஒரு வார்த்தை என் நெஞ்சு உன்னை கேக்குது என்ன சொல்லி ஏமாத்த தீ வச்சு போகுது பூங்காத்து